அத்தியாயம் 7. கள்வர்களின் தலைவன். சம்பாபதி வனத்தின் மையப்பகுதி அது. நிலவொளியும் புக இயலாத அளவிற்கு நெருக்கமாய் வானுயர அடர்ந்து வளர்ந்திருந்தன வேங்கை மரங்கள். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் நிசப்தமாய் காட்சியளித்துக் கொண்டிருந்தது. இரவில் எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்கும் கோட்டானின் சத்தம் கூட எழாமல் பயங்கர பேரமைதியாக காட்சியளித்தது. மனதிற்கு நிம்மதியும் பேரானந்தத்தையும் அளிக்கும் அமைதி இல்லை அது. சுடுகாட்டில் காணப்படுமே பேயமைதி. சம்பாபதி வனமும் அந்த நடு இரவில் அப்படித்தான் காட்சியளித்தது. இந்த பேயமைதியானது துணையில்லாது தனியாக வந்தவர்களை பயத்தில் நடுநடுங்கி பித்து பிடிக்க வைக்கும் அளவிற்கு பயங்கரமாக தோன்றியது. அவ்வப்போது எழும் மூங்கில் மரங்களின் உராயும் சத்தம் கூட மனதில் உள்ள கொஞ்ச நஞ்ச தைரியத்தையும் விரட்டச் செய்யும் அளவிற்கு கொடூரமாக இருந்தது. இப்படியான வனத்தைத்தான் வானவல்லி, பத்திரை முதலானோர் கடந்து கொண்டிருந்தனர். வனத்தின் மிகவும் ஆபத்தான பகுதி இது. இதை கடந்துவிட்ட பிறகு அதற்கப்பால் எந்தவித இடையூறும் ஏற்படாது. ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டாலும் உதவி விரைவில் கிடைத்துவிடும். ஆனால் சம்பாபதி வனத்தில் இவ்விடத்தில் ஏதேனும் துயரம் ஏற்பட்டால் உதவி கிடைப்பதும் கடினம். ஆபத்தை எதிர்கொள்வது அதைவிட கடினம் என்பதை அறிந்திருந்தாள் வானவல்லி. மேலும் கொடிய விலங்குகள் நிரம்பிய பகுதி இது. அவற்றினால் ஏற்படும் ஆபத்தும் அதிகம். ஆகவே இங்கு காவல் வீரர்களின் வருகையும் குறைவு. இரவின் ஒரு சாம பொழுதிற்கு பிறகு இங்கு யாரும் வருகை தர அஞ்சுவர். ஆதலால் வனத்தின் காவலற்ற பகுதி இது. ஆகவே இங்குதான் கள்வர்களும் கபாலிகர்களும் தங்கள் கைவரிசையை காட்டத் துணிவர். புறவித்தேரின் மூடுத்திரையை முற்றிலும் அகற்றிவிட்டு எச்சரிக்கையாக அமர்ந்து கொண்டாள் வானவல்லி. காவல் வீரர்களை எதற்கும் தயாராக இருக்கும்படி எச்சரிக்கை செய்தாள். வானவல்லி பத்திரையிடம் கவனமாக இருக்கும்படியும் எது நடந்தாலும் வெளியே வரக்கூடாது என்றும் கூறிவிட்டு புறவித்தேரின் மூடுதிரையை முற்றிலும் மூடிவிட்டு பின்புறம் தன் கால்களை தொங்கவிட்டு கொண்டு கவனத்துடன் அமர்ந்திருந்தாள். காவலுக்கு வந்து கொண்டிருக்கும் வீரர்களின் வசமுள்ள நீண்ட வாள்களின் கூர்முனையை விட தனது புத்தியை கூர்மையாக்கிக் கொண்டாள் வானவல்லி. இத்தகைய நேரத்தில்தான் வானவல்லி எதிர்பார்த்தது போலவே காட்சிகள் வேகமாக மாறின. வனத்தின் பாதையோர மரங்களின் பின்னால் மறைந்திருந்த சிலர் கூரிய நீண்ட ஈட்டி மற்றும் வாள்களைக் கொண்டு வீரர்களை அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் தாக்க ஆரம்பித்தனர். காவலர்கள் ஆபத்து ஆபத்து என்று உரக்க ஒருவருக்கொருவர் கூக்குரல் இட்டவாறே வாள்களை கள்வர்களை நோக்கி சுழற்ற ஆரம்பித்தனர். காவல் வீரர்களை விட தாக்கும் கள்வர்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகம். கள்வர்கள் இவர்களை தாக்க ஆரம்பித்ததும் வானவல்லி மீண்டும் பத்திரையிடம், எது நடந்தாலும் நான் அழைக்கும் வரை வண்டியிலிருந்து இறங்கவோ எந்தவித சத்தமோ இடக்கூடாது பத்திரை என்று எச்சரிக்கை செய்துவிட்டு கள்வர்கள் யாரும் கவனிக்கும் முன் வண்டியின் திரைச்சீலையை முற்றிலும் மூடிவிட்டு கீழே இறங்கிவிட்டாள். கள்வர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் முகங்களை நீண்ட கருந்துணையால் மறைத்து வெற்றுடம்புடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் வைத்திருந்த நீண்ட வளைவில்லாத வாள்களின் மூலம் இவர்கள் நாகக்குலத்தை சேர்ந்த கள்வர்களாக இருக்க இயலாது என்பதை அறிந்து கொண்டாள். இவர்களின் வெற்றுடம்பில் எந்த ஒரு மண்டையோடோ அல்லது நீண்ட எலும்புகளால் ஆன மாலைகளோ இல்லாததைக் கண்டு இவர்கள் கபாலிகர்களாகவும் இருக்க இயலாது என்பதையும் யூகித்துக் கொண்டாள். இந்த கள்வர் கூட்டத்தினர் எயினர் பிரிவினரோ அல்லது ஆரலை கள்வர்களாக இருந்திருந்தால் இத்தனை வீரர்களை எதிர்க்க அவர்கள் துணிந்திருக்க மாட்டார்கள் என்பதை நொடிப்பொழுதில் அனுமானம் செய்த வானவல்லி இவர்கள் நிச்சயம் காலனின் குழுவைச் சேர்ந்த கள்வர்களாகத்தான் இருக்க இயலும் என்பதை யோசிக்காமலே அறிந்து கொண்டாள். வீரர்கள் வீரமாக தைரியமாக அவர்களை எதிர்த்து சண்டையிட்டாலும் கள்வர்களின் எண்ணிக்கை அதிகமாயிருந்ததால் கள்வர்களின் கை நேரமாக ஓங்கிக் கொண்டிருந்தது. காவல் வீரர்களுக்கும் கள்வர்களுக்கும் நடந்த சண்டையில் பல வீரர்களும் சில கள்வர்களும் குத்துப்பட்டு சாய்ந்திருந்தனர். ஆனால் இழப்பு என்றால்
வீரர்களின் பக்கம் அதிகமாகவே இருந்தது. வீரர்களும் பலம் இழந்து ஓய்ந்து கொண்டிருந்தனர். இனி இவர்களுடன் சண்டையிட்டு வெற்றி பெற இயலாது என்பதை அறிந்த வீரர்கள் எதிர்த்தாக்குதல் தொடுக்காமல் வண்டியில் இருந்து இறங்கியிருந்த வானவல்லியை சுற்றி தடுப்பு போரில் ஈடுபட்டு புரவி வண்டியில் யாரும் இல்லாதது போல அதை தனித்திருக்க விட்டு வானவல்லிக்கு காவல் புரிவது போல சுற்றி நின்று கொண்டனர். இதுவரை நடந்த சண்டையை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கள்வர்களின் ஒருவன், "சண்டையை நிறுத்துங்கள்" என உரக்க கர்ஜித்தபடியே தீப்பந்தத்தை வாங்கிக் கொண்டு கூட்டத்தை நோக்கி முன்னேறி நடந்து வந்தான். அவனது அதிகாரம், அவனது உடை, இவற்றிலிருந்து அவன்தான் கள்வர்களின் தலைவன் என்பதை உணர முடிந்தது. அவன் தலையில் அணிந்திருந்த சிறு முண்டாசும் அவற்றில் தொங்கிய கள்வர்கள் அணியும் ஒருவித வண்ண மணியும் அவன்தான் அந்த கூட்டத்திற்கு தலைவன் என்பதை யாவருக்கும் உணர்த்தும்படியாய் இருந்தது. மற்றவர்கள் அணிந்திருந்த கருப்பு முகமூடியிலிருந்து இவனது திறந்த முகம் அவனை முற்றிலும் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டியது. அவனது முகத்திற்கும் அவனது கொடூர எண்ணத்திற்கும் துளியும் தொடர்பு இல்லாமல் அவனது முகம் அமைதியுடனும் கவர்ச்சிகரமாகவும் காணப்பட்டது. அவனது முகத்தில் வளர்ந்திருந்த ரோமங்களை பாங்காய் அவன் சவரம் செய்திருந்த விதம், அவனது வலிய உதடுகளுக்கு மேலே வளர்ந்திருந்த மீசை அவனது முகத்திற்கு பெரும் அழகை அளித்தது. திரண்டு திண்மையாகி இருந்த வலிமையான அவனது தோள்களும் அவனது மார்பிலும் கைகளிலும் வளர்ந்திருந்த அடர்ந்த ரோமங்களும் அவனுக்கு கம்பீரத்தை அளித்தன. மங்கைகளை மயக்கும் முக அழகையும் தேக அமைப்பையும் குறைவின்றி இயல்பாகவே பெற்றிருந்தான் அவன். அவன் வீசிய அதிகார பார்வையில் கள்வர்களும் நடுங்கும்படியாய் நடந்து வந்தான். அவனது நடை, உடை, பார்வை என அனைத்திலும் கர்வம், அதிகாரம் நிரம்பி இருந்தது. இரத்தினங்களும் பல நாட்டு முத்துகளும் பொறிக்கப்பட்ட அவனது ஆடையானது அந்த தீப்பந்தத்தின் ஒளியில் பளபளவென ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அவனது இடையில் தொங்கிய நீண்ட வாளும் சொருகியிருந்த கத்திகளும் பார்ப்பவர்களுக்கு மரண பயத்தை அளிக்க செய்தன. அவனது தோளின் திண்மையும் கைகளின் வலிமையும் அவன் யாரையும் தோற்கடிக்கும் ஆற்றல் கொண்டவன் என்பதை வெளிப்படுத்தியது. இவனது தோற்றமே எதிரில் நின்று கொண்டிருப்பவர்களுக்கு பயத்தையும் நடுக்கத்தையும் அளிக்கும்படி இருந்தது. அவனது குரலை கேட்ட கள்வர்கள் அனைவரும் சண்டையை நிறுத்தி ஈட்டி மற்றும் வாள்களை காவல் வீரர்களின் மார்பிலும் கழுத்திலும் வைத்திருந்த விதம், நீங்கள் ஏதேனும் தப்பிக்கவோ அல்லது மறுபடி தாக்கவோ முயற்சி செய்தால் உங்கள் உடலில் பாய இந்த ஆயுதங்கள் தயாராயிருக்கின்றன என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தது. வீரர்களும் தங்கள் ஆயுதங்களை இழந்து நிராயுதபாணியாக நின்றனர். பந்தத்தை வாங்கியபடி கள்வர்களின் தலைவன் ஒவ்வொருவரையும் தன் அதிகாரம் துணித்த பார்வையால் சோதனை செய்தான். பிறகு புரவி வண்டிக்கு அருகில் நின்று கொண்டிருந்த வானவல்லியை நோக்கி பந்தத்தை உயர்த்தி பார்த்தவன் முகம் எதையோ காணாததை கண்டுவிட்டது போல ஆச்சரியமடைந்தது. அவனது காலடி சத்தத்தை கேட்டபடியே வண்டியினுள் அமர்ந்திருந்த பத்திரை பயத்தில் உறைந்து வியர்க்க ஆரம்பித்தவளாய் காணப்பட்டாள். அந்த நடு இரவில் அதுவரை அமைதியாயிருந்த கோட்டான் இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என அலறியது. தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு வானவல்லியிடம் வந்த கள்வர்களின் தலைவன் அவளது அழகிய தோற்றத்தை கவனித்தபடியே, வண்டியினுள் என்னென்ன பொருள் இருக்கிறது? இந்த பின்னிரவில் உனக்கிங்கு என்ன வேலை? இந்த தகுதியில்லாத காவலர்களை எண்ணி இவர்களின் துணையோடா இங்கு வர துணிந்தாய் என்று ஏளனத்தோடு மிரட்டும் தொனியில் அதிகாரத்துடன் கேட்டான். வானவல்லி அவனது கேள்வியை செவிமடுக்காமல் அவன் மீது ஒரு வெறுப்பு கலந்த ஏளன பார்வையை உதிர்த்தாள். வண்டியில் எந்த பொருளும் இல்லை, நான் மட்டும் தனியேதான் வந்தேன் என்று பதில் அளித்தாள். அவளின் பதிலை கேட்டுக்கொண்டே பந்தத்தை தூக்கி பிடித்து மீண்டும் ஒரு முறை வானவல்லியை நோட்டமிட்டான். பந்தத்தை அவன் மேலிருந்து கீழாக கொண்டு செல்வதிலிருந்து தன்னைத்தான் ஆராய்கிறான் என்ற நினைப்பு வானவல்லிக்கு எரிச்சலை ஏற்படுத்த அவனை முறைத்தாள். அவளது விழிகளில் இருந்து வெளிப்படும் பார்வை கோபம் கலந்து எதிரில் இருப்பவர்களை எரித்து விடுவது போல் வெளிப்படுவதை கள்வர் தலைவன் உணர்ந்தான். பந்தத்தை தூக்கி அவளது முகமருகே கொண்டு சென்றபோது அவளது கருமை நிற விழிகளில் பிரதிபலித்த பந்தத்தின் நெருப்பு பிம்பம் கள்வனுக்கு சற்று பயத்தை அளிக்கவே செய்தது.
அவளது முகத்தில் காணாத பயம், கண்களில் தெரிந்த கோபம் என இவை அனைத்தும் இவள் முற்றிலும் ஆபத்தானவள் என்பதை கல்வனுக்கு உணர்த்த தவறவில்லை. இருப்பினும் இவளும் பெண்தானே, இவளால் தன்னை என்ன செய்ய இயலும் என நினைத்து கொண்டான். இவளது முகப்பொலிவையும் எழில் நிறைந்த வனப்பையும் கண்ட அவன் தான் இதுவரை கேட்டுள்ள கதைகளின் தேவலோக தேவதைகள் எனப்படும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இவள் அழகில் சளைத்தவள் அல்ல என நினைத்து கொண்டான். வானவல்லியின் முகத்தில் பட்டு எதிரொலித்த செந்நிற ஒளி அவளது மோகன அழகை இன்னும் பன்மடங்கு அதிகமாக்கிக் கொண்டிருந்ததை கண்ட அவன் இவளுக்கு அணிகலன் ஏதும் தேவையில்லை, அப்படி ஏதேனும் அணிந்திருந்தால் இவள்தான் அதற்கு அழகு சேர்த்திருப்பாள், இவளுக்கு எந்த விதத்திலும் அது அழகு சேர்த்திருக்காது என நினைத்து கொண்டான். அவளது அழகில் தான் வசப்பட்டு கொண்டிருந்ததை கவனித்தவன் கவனத்தை திசை திருப்பும் பொருட்டு பந்த ஒளியை புறவித்தேரின் மீது செலுத்தி பார்வையை திசை திருப்பினான். புறவித்தேரில் பூட்டப்பட்டிருந்த 2 உயர் ரக அரேபிய குதிரைகள், தேரில் தீட்டப்பட்டிருந்த முருகன், கொற்றவை, சிவன் மற்றும் சில யவன தேசத்து சித்திரங்கள், அவற்றின் மீது விரித்திருந்த பீதாம்பர பட்டு என யாவற்றையும் கவனித்தான். வண்டியில் என்ன இருக்கிறது என்று மீண்டும் கேள்வி எழுப்பினான். வண்டியில் பயணித்தவள் நான் வெளியில் நிற்கையில் வண்டியில் என்ன இருக்கும்? வெறுமையாகத்தானே இருக்கும் என்று இகழ்ச்சியாய் பதிலளித்தாள் வானவல்லி. இவளுக்கு துணை வந்த அனைத்து காவலர்களும் என் முன் மண்டியிட்டு நிராயுதபாணியாகி இவளோ துணையின்றி நிற்கிறாள், இவளுக்கு பாதுகாப்பிற்கு கூட யாரும் இல்லை, யார் நினைத்தாலும் இவளை காப்பாற்ற இயலாது, நான் மனது வைத்தால்தான் இவள் இங்கிருந்து செல்ல இயலும், இருப்பினும் இவளது பதில் மட்டும் இப்படி செருக்குடன் உள்ளதே என கோபமடைந்தான். அவளது பதில் அவனுக்கு கடும் கோபத்தை கிளப்பியது. உடனே அவன் இறைந்து, இந்த காவலர்களை கொன்று போட்டு இவளை மட்டும் தூக்கி வாருங்கள் என்று தன் ஏவலாளிகளிடம் கட்டளையிட்டான். தனியாக நின்று கொண்டிருந்த கல்வர்களில் ஒருவன் தன் கூரிய வாளை இடையூரிலிருந்து உருவியபடியே வீரர்களை நோக்கி சென்று கொண்டிருந்தான். இதற்கு முன் தான் மிரட்டியே பணிய வைத்த பல மங்கைகளைப் போன்றே இவளையும் பணிய வைத்து விடலாம் என்று நினைத்து அவ்வாறு கூறிய அவன் அதற்கு ஏதேனும் மறுப்பு கூறுவாள் என்று அவளையே நோக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் அவளோ தன் முகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டிக்கொள்ளாமல் தன் கூர்மையான கோபம் நிறைந்த செருக்கு பார்வையால் அனைவரையும் எரித்து விடுவது போலவே பார்த்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் அதிர்ச்சியையும் பயத்தையும் எதிர்பார்த்து ஏமாந்தான் அவன். தனது எண்ணம் ஏதும் நிறைவேறவில்லையே என்று நினைத்த அவன் தன் பார்வையை மீண்டும் புறவித்தேரின் மீது செலுத்தினான். அதை பார்த்தவுடன் அவன் மனதில் 1000 கேள்விகள் தோன்றின. வாளுடன் வீரர்களின் உயிரை கொய்யச் சென்ற கல்வனை குழப்பத்துடன் நிறுத்த செய்தான். இவளோ எந்தவித புற ஆபரணங்களும் அணியாமல் புகாரின் சாதாரண நடுத்தர வர்க்கத்து பெண் போல் அழகை மட்டுமே ஆபரணங்களாக கொண்டு எளிமையாக காட்சி தருகிறாள். ஆனால் இவள் வந்துள்ள புறவித்தேரோ புகார் நகர பட்டினப்பாக்கத்து பெரும் செல்வந்தர்கள் உபயோகிக்கும் சித்திரை வேலைப்பாடுகள் நிறைந்த வண்டியைப் போல் இருக்கிறதே, எப்படி இது சாத்தியம் என குழம்பினான். இந்த புறவிகளோ கிடைத்தற்கரிய அரேபிய தேசத்து உயர் ரக புறவைகள். வேகத்தில் இவற்றை மிஞ்ச எதனாலும் இயலாது. இவளது தோற்றத்திற்கும் இந்த புறவித்திற்கும் வேறுபாடுகள் நிறைய உள்ளதே என சிந்தித்தான். உடனே வாளுடன் சென்ற கல்வனை அழைத்து புறவித்தேரை சோதனை செய் என்று கட்டளையிட்டான். நடப்பவை அனைத்தையும் வண்டியில் இருந்த சிறு துவாரம் வழியே பார்த்து கொண்டிருந்த பத்திரை என்ன நடக்குமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருந்தாள்.